ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம சோலோ ஃபார்மிங் இந்த டவர் மான்வாவோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க போகலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ரிப்கேஜ் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல நிறைய ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ ஒரு மெர்ச்சன்டைஸ் கேட்டை ஹியூமன்ஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சில குட் ஸ்டஃப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வருது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நீ என்னப்பா வித்துட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு செரி டொமேட்டோ மாதிரி ஒரு விஷயத்தை தருது. இதுவா, இது என்ன பெரிய இதுவான லெஜெண்டரி வெப்பன் மாதிரி சொல்கிறீங்க, இது வெறும் ஒரு காமனான செரி டொமேட்டோ தானே அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதோட ஸ்டாட்ஸை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் சொல்லுது. அதை பார்த்தோன்னே அவங்களோட ஸ்டேட்டஸ் விண்டோ செக் பண்ணுறாங்க. அதில் தெரியுது அவங்களோட 10 நிமிஷத்துக்கு 0.1 மான பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் அவங்களோட 10 கிராம் ஃபேட் அவங்களோட வெயிட்டில் ரீகம்போஸ் பண்ணும். இதை சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரு சில விமன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு, 10 கிராம் ஃபேட்டு குறைக்குதா, ஸோ அப்போ இதை சாப்பிட்டுனா ஈஸியாக என்னோடய வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.5 டவர் காயின் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு 200, 250, 300 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நான் அவங்க கொடுத்த ப்ரைஸோட அதிகமாகவே தரேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீ எங்கே இருந்தாலும் அதை எடுத்த, யார் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ, அதாவது பார்க்குன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஸ்டோரியோட எம்சிஏ. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபார்மில் டொமேட்டோஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஹீரோ பியூராக நேச்சர் கூட ரொம்பவுமே யுனைட்டடாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதில் ஒரு விஷயமே அந்தளவுக்கு கான்சன்ட்டாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த லைஃப் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம கேட் வருது. மாஸ்டர் செஜூன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை மேலேருந்து குதிக்குது. ஸோ நான் சீக்கிரமாக திருப்பி வந்துட்டேன், உங்களோட ஒரு நல்ல எம்ப்ளாயியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா வருது. பார்த்தா அதில் எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக டவர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இந்த 1 மணி நேரத்துக்கு நீயே இந்த ஷாப்போட சிஓவாக மாறிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பெட்ஸ்குள்ளே இருக்க அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு கேவில் போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவன் இந்த இடத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்றது தான் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட 150 நாள் ஆயிடுச்சு, என்னோட பேர் தான் பார்க் செஜூன். ஸோ இங்கே என்னோடய கிளாஸ் பார்த்தீங்கன்னா டவர் ஃபார்மர். இந்த இடத்துல நான் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கவலைகளை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பட் ஈவன் தான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியாக இந்த கேட்ஸ் அண்ட் ரேபிட், ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவுமே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் கொரியா, சியோல் அப்படின்னு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு 99 ஃப்ளோர் பிளாக் டவர் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகுது கங்னமோட நடுவில். ஸோ அது கங்னமில் மட்டும் இந்த மாதிரி நடக்கலை, இதே டைமில் USA ப்ளஸ் ஜப்பான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே நடந்துச்சு, இன்க்ளூடிங் கொரியா. எல்லா கண்ட்ரியுமே அந்த மாதிரி அந்த டவரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 990 மீட்டர் ஹையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது ஸ்ட்ராங்கஸ்டான மெட்டீரியல்னால மேக்கப் ஆகிருந்துச்சு. அதனால் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஈவன் அவங்க நியூக்ளியர் பாம்ஸ் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் அவங்களால ஸ்டில் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவரோட வால்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த டவர் இருக்குல்லையே அதோட வால்குள்ளேருந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா மீடியாவில் இருக்க ஆளுங்களாம் அவங்கள ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு பிளாக் ஹோல் எங்களை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டவருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவேக்கன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ரோல்ஸ் கொடுப்பாங்க, அதில் ஒன்று பிக் பண்ணும். எய்தர் ஒரு மெஜிஷியனாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு வாரியராக கூட இருக்கலாம். ஒரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோராக கம்ப்ளீட் பண்ணிட்டே போகணும். எவ்ரி டைம் நம்ம ஒரு ஃப்ளோரை கிளியர் பண்ணும்போது வேறு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஹையஸ்டான சான்சஸ் கூட இருக்குது. உங்களுக்கு இந்த டிக்கெட் நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த டிக்கெட்
இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஐட்டம் மட்டும் கிடையாது. நம்மள மாரி ஆளுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். இத வந்து காசு குடுத்து வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆர்டினரி பீப்பிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இருந்தா தான் வந்து டவருக்குள்ளேயே வந்து போ முடியும். ஈவன் தோ நெறைய பேர் வந்து கிளைம் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அதுவும் இல்லாம இந்த டவர்ஸ்லாம் வந்து ஏன் ஜெனரேட் ஆயிருக்குன்னு இன்னுமே வந்து யாருக்குமே தெரியல. அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ட்ரெஷர் எடுத்து கீழ போடுறாங்க. கீழ போட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க. யார் வந்து டவருக்கு மேல மேல ஏறுறாங்களோ அவங்க வந்து காசு அதிகமாயிட்டே வந்து இருக்கும். அப்படின்னு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீல வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க அவைக்கண்ட் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் டவரோட டிக்கெட் பிரைஸ் இருக்குல்ல, அத வந்து ரொம்பவுமே அதிகமானதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதிகம்னா எவ்வளோ தெரியுமா? 150 மில்லியன் வான் வந்து அதிகமானதா சொல்றாங்க. அதுவும் அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் தோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு வெயிட் பண்ணாலுமே வந்துட்டு எல்லாராலையும் இத வந்து வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிடைக்காது அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கான். அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களோட லிவ்ஸை வந்து ரிஸ்க் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசை வந்து சம்பாதிக்கிறதுக்காக அந்த டவர்ல ஏறி அவங்க வந்து ரொம்பவுமே வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து ரிஸ்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நீயும் வந்து யோசிக்காத யங் மேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட பேர் பார்க் செஜூன். இவனோட ஏஜ் வந்து 26. பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னால் அந்த டிக்கெட்டை வந்து வாங்க முடியுமா? ஈவன் தோ என்னால் அந்த பாத்தில் இருக்கவாச்சும் முடியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். விட்டு கொடுக்காத பார்க் செஜூன், உன்னோட ஹை ஸ்பிரிட்டை வந்து நீ எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து கையில் நிறைய வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து யோசிக்கிறான், உள்ளே போய் அந்த டவரில் வந்து நம்ம நிறைய வந்து இதை பிளான் பண்ணோம், ஏன்னா வெஜிடபிள் டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் எப்பயும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்சியாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஐடல் மெம்பராக ஷேரான ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ நான் எப்படியாச்சும் இந்த டவரில் வந்து சக்ஸஸ் பண்ணி சாரா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன். அதுவும் நான் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னவோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். சடனாக வந்து அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆயிடுது. ஸோ அதை வந்து கேட்னு சொல்கிறத விட பிளாக் ஹோல்னு வந்து சொல்லிடலாம். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். இந்த ஃபினாமினனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவேக்கன் ஆவாங்க அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ இது வந்து என்னை கூட்டு போயிருக்கு தான் வந்திருக்குது போல். நான் பார்க் செஜூன் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் ரிஸ்க் பண்ணுறேன் இந்த டவரை வந்து ஏறுறதுக்கு. ஸோ பிளாக் ஹோல் என்னை வந்து உள்ளே எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சான்ஸை வந்து நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த பிளாக் ஹோலை பார்த்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ உள்ளே போய் விழுந்துடுறான். ஸோ எப்படின்னா நான் இந்த டவரில் வந்து ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸோ பார்த்தா அவன் அந்த டவருக்குள்ளே எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயாச்சு. நான் டவருக்குள்ளே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க ஸ்டோர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருந்தா. அப்படியே அவனோட சினாரியோவுக்கு ஆப்போசிட்டாக குணா குகை மாதிரி ஒரு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டானுங்க. ஸோ அந்த இடத்துல லிட்டரலாக அவனை தவிர வேறு யாருமே இல்லை. எங்கே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவன் வந்து தனியாக ஒரு உயிர் பயத்தில் வந்து கத்திட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் மிஸ்டீரியஸான ஒரு ஃபிகரை வந்து காட்டுறாங்க. ஸோ ஒரு கிறிஸ்டல் பால். ஸோ இந்த டவரில் ஏதோ வந்து சேஞ்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. அதை நான் ஒரு மேனேஜர் ஆஃப் த டவராக அதை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் இந்த மான்வாவோட எபிசோட் 1. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோருமே ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படி மாறிச்சுன்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேரண்டீடாக இதுவுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பிடிச்சதுனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.